பாலா அருமையான ஊழியர் சிறப்பு செய்து கொண்டு வருவாங்க. மீண்டும் ஒரு கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இவ்வளவுதானா சந்தோஷம்? பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. தூங்காதீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இந்த சபைக்கு புதுசல்ல. எனக்கு ஆவிக்குரிய தகப்பனே பாஸ்டர் ஜான் இளங்கோவன் ஐயா அவர்கள் தான். ஆமென். அவர் தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவர் தான் என்னை ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணார். அவர் தான் எங்களை வழிநடத்தினார். அவரு கூட இந்த மஞ்சூர் பகுதியில் ஒரு வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன். இந்த இடத்துல ஊழியம் செஞ்சோம். இந்த போர்டெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அது பேர் தெரியல, அன்புராஜா, அன்புராஜ். அதான் அந்த பக்கம் கீழ்குந்தா போகிற ஓனி கரெக்ட். அந்த வழியில் அங்கே இருக்கும்போது அப்பெல்லாம் இருந்தோம். கர்த்தர் மட்டுமாக ஆண்டவர் இந்த 33 வருஷ ஊழியத்தின் அனுபவத்தில் கர்த்தர் எத்தனையோ அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மட்டுமாக எங்களை நடத்தி எங்களை பலப்படுத்தி ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு அபிஷேகம் பண்ணி எங்களை ஊழியத்திற்கு அழைத்து வேறு பிரித்து அதற்கு பின்பதாக ஊழியத்தில் எங்களை நிலைநிறுத்தினார். கொஞ்ச காலங்கள் நாங்கள் ஐசிஆர்எம்மிலிருந்து கர்த்தருக்காக எங்கள் அப்பா பாஸ்டர் அருளானந்தம் ஐயா அவர்கள் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், நாங்கள் மேலூர் மேலூர் ஒசைட்டி இருக்குல்ல, அங்கே அரைட்டி போகிற வழியில் ஒரு சின்ன செட்டு போட்டு அங்கே ஊழியத்தை முதல் தொடங்கினோம். அப்போ நான் சின்ன ஒரு வாலிபு ஸ்டேஜ் தான் இருந்தாலும் கர்த்தர் அந்த நாளில் ஊழியத்தில் அனுபவமாய் கர்த்தர் நடத்தினார். அதற்கு பின்பதாக நாங்கள் குன்னூருக்கு போனோம். குன்னூரில் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தினார். நாங்கள் பெங்களூரில் இப்போ இருக்கிறோம். பெங்களூர்லேயும் கர்த்தர் அற்புதமாக எங்களை வழிநடத்தி வருகிறார். என்னுடைய மகன் பெங்களூரில் கர்த்தருடைய ஸ்தோத்திர வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அது மாத்திரமே மகள் துபாயில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இன்னைக்கு காலைல கூட பேசினாங்க. பயங்கரமான குண்டு சத்தமெல்லாம் கேட்குது. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. 1 கிலோ தக்காளி 400 ரூபாங்கிறாங்க. எவ்வளோ சொல்லுங்க? 400 ரூபா 1 கிலோ தக்காளி. அதை எடுத்து காட்டுறா, 400 ரூபான்னு சொல்லி காட்டுறா. அதனால் ரொம்ப விசேஷமாக அந்த ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. யுத்தம் ஓய்வதற்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அல்லேலூயாவில் தான் பிரசங்கமே ஓடும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் விசேஷமாக நம்ம அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தால் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் முற்றிலுமாய் நிறைவேற்றும்படியாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லா வாயில திறந்து கொஞ்ச நேரம் அந்த ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு கூட பேசி, அந்நிய பாஷையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. யார் அமைதியா இருக்க வேண்டாம், யார் அமைதியா இருக்க வேண்டாம். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க உண்டு அங்க அற்புதம் உண்டு. ஆவியானவர் எங்க உண்டோ அதிசயம் உண்டு. ஹalleluya. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க மகிமை உண்டு. ஹalleluya 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 ஹalleluya. ரிபாலபா சந்தர திபரபலபா ஓரி பலபோ கபர பௌதி அந்தரது வரபலபா ஓரி அந்தரதி வரபலபோ கபர பலபௌதி அரபலபா. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் 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 கைகளை தட்டி எல்லா ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். நீ நல்லவர் 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 நல்லவர். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹalleluya. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். எதை நினைத்து கலங்காதபடி ஆண்டவர் கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. ஹalleluya ஹalleluya. ரிபால பௌஷந்தரத வரபலபா ஓ ரிபால பௌஷக்கர பௌதி அந்தரத வரபலபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. துதிங்க துதிங்க துதிங்க. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக உங்கள் இருதயம் பக்குவப்படட்டும். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. ஹalleluya. ஆண்டவருடைய நாம் அப்படியே மகிமைப்படட்டும். ஓ ஜீசஸ். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமை, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. எல்லாரும் சொல்லுமா, நீரு இயேசு உங்க முன்பாக நிறுத்துங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். உம் சித்தம் செய்வதுதான். உம் சித்தம் செய்யணும் ஆண்டவரே. இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா, என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி
உம்முடைய சித்தத்தை செய்வது தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் என் வாழ்க்கையில். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தை அல்ல ஆண்டவரே, காலம் கடைசியா இருக்கிறதே, உம்முடைய வருகை சமயமா இருக்கிறதே. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது இயேசு சீக்கிரமா இந்த உலகத்தில் வரப்போகிறாருங்கிறதான அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறி வருகிறதே அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே. என் வாழ்க்கையில் வருவதெல்லாம் வரட்டையா, அது நன்மைக்காகவே வாழ்க்கையில் வரட்டுகிறது ஆண்டவர். பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், பயங்கரமான காரியங்களை வாழ்க்கையில் வந்தாலும் அதற்கு நான் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்ய என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே. எல்லாரும் சொல்றீங்களா? எல்லா வாயில சொல்றீங்களா? வாயில திறந்து சொல்லுங்க. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் என்னை செய்ய தகுதிப்படுத்தப்பா. நீர் என்ன வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற அதை என் வாழ்க்கையில் நடக்கட்டப்பா. நீர் என்ன வாழ்க்கையில் செய்ய, என் குடும்பத்தில் செய்ய, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய நீர் விரும்புகிறீரோ அது மாத்திரம் எங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். ஓ ஷபரபலம் கபரபலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஒரு காரியத்தை குறித்து நான் எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லையேன்னு சொல்லி கலங்கி வந்திருக்கலாம். என் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி நீங்க கலங்கி வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம், அவரால் எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரால் எல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை நடத்தி வந்த பாதை அப்படியே நினைத்து பாருங்க. கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த சூழ்நிலையை பார்க்கிற இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஓ அருமையான மகளே, உன் பக்கத்தில் இருக்கிறார். அருமையான சகோதரி, சகோதரன் பக்கத்தில் இருக்கிறார். உன்னை நடத்தி வந்த பாதை அப்படியே நினைத்துப்பார். உன்னை நடத்தி வந்த பாதை ஆண்டவன் நினைத்துப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்தினாரே, கரம் பிடித்து உன்னை வழிநடத்தி வந்தாரே, அந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கத்தா நான் நன்றி சொல்கிறேன். சொல்லுங்க. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கத்தாவே நான் நன்றி சொல்கிறே. அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் பாடுங்க. ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, நாதா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்து, அநாதையாய் தெரிந்தேன் ஐயா, அல்லாதே என்று சொல்லி அனைத்தீரையா, அல்லாதே என்று சொல்லி அனைத்தீரையா. அப்பா எல்லாரும் பாடுங்கள், வாயிலை திறந்து நன்றி எல்லாரும் சொல்லுங்க. ராஜா உமக்கு நன்றி. நன்றி சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எல்லாம் திரும்பி பாருங்க.
நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. அனாதியாய் அலைந்த உங்களை, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட உங்களை, எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட உன்னை, எல்லாராலும் கைவிடப்பட்ட உன்னை, ஜாதி ஜனத்தினால ஒதுக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் தேடி வந்து உங்களை அழைத்தாரே. அந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாதா? கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. எவ்வளவு நல்லவர். சில சமயத்தில் வேதனையோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி கவலைப்பட்ட நாளில் ஒரு மூலையில் உட்கார்ந்து ஜெபித்த அந்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பதில் கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நடத்துகிறவர், இன்றைக்கு உங்களை வழிநடத்தி வருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் விசேஷமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதில் காலையிலேருந்து ஒரே போராட்டம். நாங்கள் கையாட்டியில் தான் இப்போ கொஞ்சம் வீட்டு வேலை நடக்கிறதுனால வந்திருந்தோம். எங்கேயாவது ஆராய்ச்சிக்கு கைகாட்டி சபை இருக்கிறது, ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி காலையில் நாங்கள் அதிகாலையில் 4:30 மணிக்கு எழுந்து நாங்கள் ஜெபிக்கும்போது தொடர்ந்து இங்கே மஞ்சூருக்கு போன்னு சொல்லி ஆவியானுடைய உள்ளத்தில் ஒரு ஏவுதல். அந்த ஏவுதல் பிரகாரம் தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். பக்கத்தில் நிறைய சபை இருக்குது, ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தையோ ஏதோ ஒரு நோக்கத்தையோ ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஏற்ற இந்த வார்த்தை ஆண்டவர் அது யாராருக்கெல்லாம் வருதோ அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைத்து ஆண்டவர் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேச வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. என்ன ஞாயிறு? நம்மகிட்ட யாருக்கிட்டையும் குருத்தோலையே கிடையாது. நான் ஒரு சபையில் ஊழியம் சென்று கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அது குருத்தோலை ஞாயிறில் எல்லாம் குருத்தோலை பிடிச்சிட்டு பவனி வருவாங்க. இந்த தெருவில் போயிட்டு அந்த தெருவில் போயிட்டு அப்படியே பவனி சுற்றிட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய காரியமே இல்லை. நமக்காக இயேசு இந்த உலகத்தில் பாருகிற நம்மளை இரட்சித்து நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்து வேறு விரித்து ஆண்டவர் இம்மட்டுமாக ஒரு சபையில் ஒரு தூணுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறாரே, அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கொரோனாவில் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்காக சொல்கிறேன். என் சபையில் நான் நடத்தி கொண்டிருக்கிற அறுவர் சபை, அந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கும்போது என்னோடு கூட ரொம்ப நெருங்கிய ஒரு ஐயா, அவர் ரத்த டெஸ்ட் பண்ணுறவர். எங்களை எல்லாரையும் எனக்கு சொன்னார், ஐயா ஹவுஸ் டெஸ்டிங்கெல்லாம் போயிடாதுங்க, யாருக்கிட்டையும் எதையும் பேசாதீங்க, கை கொடுத்துடாதீங்க. ரொம்ப அவர் இருந்தார். ஆனால் அவர் கொரோனாவில் மறுத்து போயிட்டார் எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில். ஆனால் நம்மளே ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். சத்தமாக தான் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஏதாவது ஒன்றை ஆண்டவருக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஐயா தட்ட மாட்டீங்களே. ஹல்லேலூயா, ஆமென். என்னை கொண்டு இந்த சபையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லணும், என்னை கொண்டு இந்த சபையில்
ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. பாஸ்டரை கொண்டு மாத்திரமல்ல, உங்களை கொண்டு தான் செய்வார். மார்க் எழுதின சுவிசேஷம். இது பிரசங்கம் அல்ல, ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனமும் 3வது வசனமும், சரி 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அங்கே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு போங்க. ஒரு கிராமத்துக்கு போங்க. அந்த இடத்துல என்ன செய்யுங்க? 2 கழுதை குட்டி, கழுதையும் கழுத்தை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அந்த வசனத்தை வாசிங்க. 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதை பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை என்ன செய்து கொண்டு வாருங்கள். யார் இதை சொல்றா? ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்றார். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி அங்கே வச்சிருக்கோம். அதை நீங்கள் என்ன செய்யுங்க? அவிழ்த்து கொண்டு வாருங்கள். வாசிங்க. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னி, ஏன் இப்படி செய்கிற, ஏன் இதை அவுக்குறீங்கன்னு கேட்டா, எது ஆண்டவருக்கு வேணும்? எது வேணும் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. எது ஆண்டவருக்கு வேணும்? கழுதை குட்டி ஆண்டவருக்கு தேவை. இயேசுவை சுமக்கிற கழுதை குட்டியாய் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குருத்தோலை ஞாயிறில் இயேசுவை சுமக்கிறதான ஒரு கழுதை குட்டியாக கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. யாரெல்லாம் சொல்ல முடியும்? நான் ஆண்டவருக்கு தேவை. ஏதோ சபைக்கு போகிறேன் வரேன் அப்படியே இருக்கிறேன். பாஸ்டர் இன்னைக்கு வரலன்னா உடனே பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு. பாஸ்டர் உடனே வரலன்னா ஏன் வரல அப்படின்னு, சிஸ்டர் ஏன் வரல பிரதர் அப்படின்னு கேட்பாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த கழுதை குட்டியை ஆண்டவருக்கு, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? இது பிரசங்கம் அல்ல, ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறில் இதை வாசிக்கிற வேத வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஓசனா ஓசனா என்று சொல்லி பாடி, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆட்பரித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஜெயத்தை இயேசு இந்த உலகத்திலே ஜெயமுள்ளவராய் எழுந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறதான ஒரு வசனம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தெரிஞ்ச வசனம் தான். 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்புங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் தானியேல் புஸ்தகத்தை திருப்புங்க. 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேஷுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் கர்த்தர் மாற்ற பண்ணினார். ஆமென். எல்லாரும் கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. ஆமென். தானியேலின் காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? ஜெயமாய் மாற்ற பண்ணினார். இன்றைக்கு இந்த நல்ல ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி என்று எண்ணுகிறீர்களோ
அந்தந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற வல்லவரா இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க, இப்படி கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தோல்வி என்று நினைத்து வந்திருக்கிற காரியத்தில், நீங்கள் இது முடியாதென்று வந்திருக்கிற காரியத்தில், இது ஆகாதென்று வந்திருக்கிற காரியத்தில், எத்தனை நாள் இதற்காக ஜெபம் பண்ணினேன், எங்க முடிய போகுதுன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா சொல்லுங்க. அம்மா செய்வாரா செய்ய மாட்டாரா? வாலி பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாருங்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் என் குடும்பத்தில் செய்வார், ஜெயத்தை தருவார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ஜெயத்தை கட்டாயம் தருவார். ஐயா, நீ எதெல்லாம் தோல்வி என்று எண்ணுகிறாயோ அந்த தோல்வியில் இன்றைக்கு தானியேலுடைய காரியத்தை எப்படி ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற பண்ணினாரோ அதே பதம் மேலும் சொல்லுகிறது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், வாசிங்க அந்த வசனத்தை. அவங்கள் ஆண்டதான அந்த காலத்தில் அந்த காரியத்தில் எல்லாம் தோல்வியாக இருந்தது. ஆனால் தாவீது அரசாண்டதான அந்த காலத்தில் தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற பண்ணினார். ஆமென். ஆண்கள்லாம் கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்மளுக்கு தான் நல்லா சவுண்டு வருமே. தானியேலின் காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஜெயமாய் மாற்ற பண்ணுவார். அதுபோல என் காரியத்தை எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, இருதயத்தில் மேலே. எங்க காரியத்தில், என் குடும்ப காரியத்தில், என் பிள்ளைகளுடைய காரியத்தில் எல்லாத்தையும் ஜெயமாய் மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. தோல்வி வருவது கிடையாது, தோல்வி வராது. தோல்வி கொடுக்கிற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். சரி, ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வேண்டும்னு சொன்னால் ஒரு 5 காரியத்தை இங்கே உங்களால் அந்த 6ஆம் அதிகாரியில் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரத்தில், தானியேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலையும் வாசிங்க. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். வாசிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே அவனை ராஜ்யபாரம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுவதற்கு முதல் காரணம் அந்த ராஜ்யபாரத்தில் தானியேல் பாருங்க, பாபிலோன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டதான ஒரு மனுஷன். பாபிலோன் தேசத்திலிருந்து சிறையாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதான மனுஷன்தான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கிற 3 புருஷர்களும். இவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் இந்த ராஜ்யபாரம் முழுவதற்கும் அவர்களுக்கு மேல் நஷ்டம் வராதபடிக்கு அவர்களை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அதிகாரியாய் வைக்க வேணும்னு சொல்லி ராஜா திட்டமிட்டான். அந்த திட்டத்தில் தானியேலும் ஒருவனாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ முதலாவது நல்ல கவனிங்க, இவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த. நீங்கள் குறித்து வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், வீட்டில் போய் தியானித்து பாருங்க. முதலாவது தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணதுக்கு முதல் காரணம் அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி. யாருக்கு இல்லாத ஒரு ஆவி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இருக்கிறது. அந்த ஆவி என்ன ஆவி? சொல்லுங்க. அந்த விசேஷ ஆவி என்ன ஆவி? நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென்.
ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, ஒரு மனுஷிக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, அவர்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். சொல்லுங்க ஆமென். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க வசனத்தை சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, என்ன அடைந்து? பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் பலன் அடையணும். அல்லேலூயா. ஆமென். யாருக்குள்ள எப்போ வரும்போது பரிசுத்த ஆவியானவன் நமக்குள்ள வந்தா நமக்குள்ள ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம். யாராவது தலைமையில யாருக்காவது சுகம் இல்லைன்னா தலைமையில போய் நீங்க கையை வச்சு ஜெயமேல்னாலே அற்புதத்தை கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? எப்ப எப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க போய் வாங்குறது? அண்ணாச்சி கடையிலையா? நாடார் கடையிலையா? எங்க போய் வாங்க முடியும் இந்த ஆவியானவரை? அது நமக்குள்ளாய் ஊற்றப்படுகிற ஆவியானவர். ஆமென். அந்த ஆவி இவனுக்குள்ள இருந்தது. விசேஷித்த ஆவி உள்ளவனாக இருந்தான். நான் நேர கடந்து போறபடினால சுருக்கமாக முடிக்கிறேன். அப்போ இந்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் 120 பேர் மேல் வீட்டில் உட்கார்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் மேலே என்ன ஆவி ஊற்றினார்? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே வந்து என்ன செய்தார்? அவர்களை நிரப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவரை பெறாத யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சியுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரெண்டாவது கீழே 4வது வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களாலே கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றத்தையும் காணப்படவில்லை. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது தானியேல் அவன் ஜெயமாய் மாறினதுக்கு அவன் தேசத்தில் அவனுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்க காரணம் முதலாவது என்ன? எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது என்ன? அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது. ரெண்டாவது, இவன் மேல ஸ்தலங்களில் இவனை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் நினைத்தார்கள். அவர்களுக்கு மேல் இருக்கிறதான அதிகாரிகள் நினைத்தார்கள். ஏன்னா ராஜா இவனை ராஜாங்கத்துக்கு அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். வைத்தது நிமித்தமாக இவனை எப்படியாவது அவனுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே பாருங்க, யாரெல்லாம் பாருங்க, பிரதானிகள் தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே இருக்கிறதான மற்ற பெரியவர்கள் எல்லாரும் இந்த தானியேலை வேலை ஸ்தலத்தில் எப்படியாவது குற்றப்படுத்தி அவனை கொண்டு போய் என்ன செய்யணும்? ராஜாவிட்டு ஒப்படைக்கணும், இந்த வேலையிலிருந்து அவனை துரத்தணும் அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். அவன் என்ன செய்தான்? அவன் பாருங்க, அவன் வசனத்தை வாசிங்க. குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களாலே கூடாதிருந்தது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் எப்படிப்பட்டவனா என்ன? ரெண்டாவது, உண்மை உள்ளவனாய் இருந்தான். வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் அவனை உண்மையுள்ளவனாய் வைத்தபடியினால, அவனுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால அவனிடத்தில் எந்த குற்றத்தையும் எந்த அதிகாரிகளும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆவியான உன்னோடு கூட பேசுகிற காரியம் கொஞ்சம் வேலை அல்லது சின்ன வேலையாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கலாம். அந்த வேலையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது உங்களை ஆண்டவர் அதிகாரியாக, அல்லேலூயா, நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிகாரியாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒருவேளை சபையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்,
குடும்பத்தில் உண்மையுள்ளவளாக இருக்கணும், வேலை ஸ்தலங்களில் உண்மையுள்ளவளாக இருக்கணும், சின்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் உண்மையுள்ளவளாக இருக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வேலைகளை செய்யும்போது கர்த்தர் உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் முதலாவது அவனுக்குள்ள விசேஷ தாவி இருந்தது. ரெண்டாவதாக அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, அவன் யாதொரு குற்றத்தையும் சுமக்க அவர்களாலும் செய்யல. பாருங்க, அந்த வசனம் சொல்லிக்கிறது கடைசியில் வாசிங்க. அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றத்தையும் காணப்பட முடியவில்லை, குறையும் காணப்பட முடியவில்லை. ஏனென்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? எல்லாரும் இல்லையில சொல்லுவோமா? ஆமென். இந்த வேத வசனம் நம்மளோடு கூட பேசுகிறது. நான் இதில் உண்மையாக இருக்கிறேனா? நான் என் வேலையில் உண்மையாக இருக்கிறேனா? என் தொழிலில் நான் உண்மையாக இருக்கிறேனா? எனக்கு இருக்கிற வருமானத்தில் கர்த்தருக்குன்னு கொடுப்பதில் நான் உண்மையாக இருக்கிறேனா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குன்னு கொடுப்பதில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா எந்த குறையும் வைக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தசமபாகத்தில் உண்மையா இருங்க, காணிக்க கொடுக்கறது உண்மையா இருங்க, நீங்க செய்கிற ஊழியத்தில் உண்மையா இருங்க. பாஸ்டர் சொன்னதுக்காக வேண்டி ஊழியத்தில் செய்யாதீங்க, கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவருக்குன்னு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை அதிகாரியாய் கர்த்தர் வைக்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை தான் தருவார், வெற்றியைத்தான் தருவார். அல்லேலூயா. மூணாவதாக கீழே தொடர்ந்து வாசிங்க, 9, 10 ஆகிய வசனங்களை வாசி. என்ன பத்திரத்தை இவங்க போடுகிறாங்க பாருங்க. அந்த தலைவரெல்லாம் போய் ராஜாவிடத்தில் அந்த மேலே இருக்கிற வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. சரி, 5வது வசனத்திலிருந்தே நீங்க வாசிங்களே, வாசிங்க யாராவது. அவனுடைய தேவனை பற்றுகிற இந்த வேத வசனத்துல குற்றம்படுத்த முகாந்தரத்தை தேடினார்கள், வேறு ஒன்றிலும் குற்றம் வாசிங்க கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இப்போ இவனுங்கெல்லாம் திட்டம் போடுறானுங்க. கூட இருந்த வேலை செய்கிறவங்கலாம் ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க? தானியேலை அவனுடைய காரியத்தில் பாருங்க, அவன் ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பதிலும் அவன் உண்மையாக இருக்கிறபடினால அவனிடத்தில் அந்த குற்றத்தை மாத்திரம் சொல்லணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. குற்றப்படுத்துகிறார்கள். 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் என்ன கூடுறாங்க? கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய், தரியு ராஜாவே வாசிங்க, எவனாவது 30 நாள் அளவும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் சரி எந்த மனுஷனை ஆனாலும் சரி நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து, இது என்னது? இது எதை காட்டுகிறது? ஜெபிக்கிறத காட்டுகிறது, விண்ணப்பம் பண்றதை காட்டுகிறது. மனுஷனையாகிலும் தேவனையாகிலும் யாதொருவனை குறித்து என்ன செய்யக்கூடாது? விண்ணப்பம் பண்ணக்கூடாது. உங்க அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனைக்கு போகாத அப்படின்னு சொன்னா போகாம இருப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க நல்ல ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அதிகாரி சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யாத, வேலைக்கு போகாத, நீ ஜெபம் பண்ணாத, சர்ச்சுக்கு போகாத அப்படின்னு சொன்னா எந்த ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் போகாம இருக்கவே முடியாது. எல்லாம் கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை முடியாத ஒரு காரியம், ஒரு வேலை என்ன செய்து வர முடியாத ஒரு சூழ்நிலை, கட்டாயம் போய்த்தான் ஆகணும், வேலைக்கு போகலாம். அதே சமயத்தில் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நாளையும் சமயத்தையும் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ 3வது என்ன சொன்னேன்? அவனுடைய காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுவதற்கு 3வது காரியம், ஒரு குற்றத்தை அவனிடத்தில், முதலாவது அவனுக்குள்ள விசேஷ தாவி இருந்தது, 2வது அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான், 3வதாக அவனிடத்தில் ஒரு குற்றத்தை காண முடியவில்லை.
இப்போ குற்றம் பிடிப்பதற்காக அவனோடு கூட வேலை செய்கிறவர்கள் தேடுகிறார்கள். ராஜாவிடத்தில் சொல்லுகிறார்கள், வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ராஜாவாகிய உம்மையும் வேற எந்த தெய்வத்தையும் அவன் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க கூடாது சொல்லுகிறார்கள். இப்ப ராஜா பத்திரத்தில் கையெழுத்து போடுறாரு. என்ன கையெழுத்து போடுறாரு? சரி, அப்படி யாராவது ஜெபித்தார்கள் அல்லது அப்படி யாராவது விண்ணப்பம் பண்ணினாலும் சொன்னால் அவன் சிங்கத்தின் வாயில் என்ன செய்யப்பட வேண்டும், போட வேண்டும், சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவுடைய உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. ராஜா பத்திரத்தில் கையெழுத்து போட்டாச்சு. போட்ட உடனே இவன் என்ன செய்கிறான்? 9வது வசனம் வாசிங்க. 9வது. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு என்ன செய்தான்? கையெழுத்து வைத்தான். வாசிங்க. ஏன்னா இவன் தான் அந்த வேலையில் இருக்கிறான். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவன், வேலையில் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பை கத்தரவனுக்கு பெரிய பொறுப்பை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் நடக்கிறது. இப்ப ராஜா பத்திரத்தில் கையில் திட்டது யாருக்கு தெரியும்? எல்லாம் சொல்லுங்க, வாழை பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? தானியேலுக்கு தெரியும். கையெழுத்து போட்டாச்சு, இனி நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க கூடாது, ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் இவன் என்ன செய்கிறான் பாருங்க. தானியேலு வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்த படியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கும்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவுடைய உத்தரவு, நீ ஜெபிக்க கூடாதுங்கிற உத்தரவு, வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுங்கிற உத்தரவு, விண்ணப்பம் பண்ணக்கூடாதுங்கிற உத்தரவு. ஆனால் அது பத்திரத்தில் கையெழுத்து போட்டாச்சு. ஆனால் இவனோ அது போட்டதுன்னு தெரிந்திருந்தும் தினமும் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் ஜெயத்தை தான் தருவார். எல்லாம் சொல்லுங்க. ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் ஜெயத்தை தான் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இவன் 3 வேளை என்ன செய்யறான்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். கையெழுத்து போட்டது தெரியும், சிங்கக்கபியில போறது தெரியும், சிங்கக்கபியில ராஜா போட்டுருவாருங்கிற ஒரு நிலைமை தெரியும், பயம் இருக்குது. ஆனாலும் இவன் ஜெபிக்காம இருக்கவில்லை. ஆண்டவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். 3 வேளையும் தான் தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணி என்ன செய்தான்? ஸ்தோத்திரம் செய்யறது எதுக்கு சொல்லுங்க? ஸ்தோத்திரம் செய்யறது எதுக்குங்க? எல்லாம் இங்கே கவனிங்க. ஸ்தோத்திரம் செய்யறது எதுக்கு? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். வெற்றிக்கு சிறக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நீங்க ஜெபம் மாத்திரம், ஒரு தேவனுடைய பிள்ளை ஆராதிக்கலாம், துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். ஆனால் ஜெபத்துக்கு முழங்கால் படியிட்டா கர்த்தர் அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சாத்தான் நடுங்குவான். ஜெபத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்கால் படிட்டா என்ன நடக்கும்? சாத்தான் நடுங்குவான். அல்லேலூயா. ஜெபத்தை கொடுக்கிற ஆண்டவர், ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தருவார். உங்க குடும்பத்தில் அற்புதத்தை செய்வதற்கு நீங்க ஜெபம் பண்ணா போதும். புருஷனும் மனைவியும் ஜெபம் பண்ணா போதும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா போதும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? பிள்ளைகளுடைய காரியத்துக்காக நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. என் மகளுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லை. நானும் என் மனைவியை கையை பிடிச்சி ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம். 1 வருஷம் பார்ப்போம், 2 வருஷம் பார்ப்போம், 3வது வருஷமும் கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். 4வது வருஷம் 5வது வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். ஆனால் நாங்கள் 2 பேரும் தேவனுடைய ஆலயத்தில் போய் காலையில்
5 மணிலேருந்து ஜெபம் பண்ணுவோம். கையை பிடிச்சி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனுடைய பிள்ளையை ஒரு நாள் வெட்கப்படுத்தக்கூடாது. உம்முடைய ஊழியக்காரன பிள்ளையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படுத்தக்கூடாது. இதில் ஒரு வெற்றியை தரணும் ஆண்டவரே. நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தார ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். ஏற்ற நேரம் வந்தது. 5 வருஷத்துக்கு பின்னால கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். எல்லாம் கையை தட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் கர்த்தர் செய்கிறவர், கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். சில ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா உடனே பதில் கொடுத்துருவார். சில சபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் தாமதப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பையன் இருக்கிறான், இவன் இருக்கிறான்னு வைங்களேன், அல்லது ஒரு 5வது படிக்கிற பையன் உங்கள் பையன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நேராக அம்மாட்டி அப்பாட்டி வந்து கேட்குறான். ஸ்கூல் போயிட்டுருக்கிறான்னு வைங்களேன், அம்மா அப்பாட்டையும் கேட்குறான், அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறான். அம்மா என் அப்பாவை என்ன செய்வாங்க சொல்லுங்க? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? டேய் நாளைக்கு போய் சாப்பிட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? பெத்த தாய் தப்புன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் அவன் ஸ்கூல் போயிட்டுருக்கிறான், எனக்கு நோட்டு வேணும், இந்த புஸ்தகம் வேணும், நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான். சரிடா மகனே, நான் தரேன், நாளைக்கு வாங்கி தரேன், அல்லது ஒரு வாரம் கழித்து வாங்கி தரேன், எனக்கு சம்பளம் கிடைச்சா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. அதே சமயத்தில் ஒரு 5வது படிக்கிற பையன், அப்பா அம்மா எனக்கு இப்போவே கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு கேட்டால் முடிச்சு வைப்பாங்களா? சொல்லுங்க. ஐயோ அப்படியே மகனே, இப்போவே நீ கல்யாணம் முடிக்கணுமா, உனக்கு நான் நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த வயது வரல. அதே போல தான் ஆண்டவர் சில காரியத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தாமதமாகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஜெபிக்கிற ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தானியேல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கட்டப்பட்ட நிலைமையிலே, சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே, அது தலைகீழாக கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இரவு வேளையிலே ஆண்டவரை துதித்து பாடி தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். ஸ்தோத்தரிக்க அவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, சிறைச்சாலைக்காரர்களுடைய எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. கைதிகளுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். இதுக்கு காரணம் ஜெபம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கட்டுகளை உடைக்க வல்லவர். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எந்த மந்திரமோ எந்த தந்திரமோ ஒன்று உங்களை என்ன செய்யாது, அணுகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளோதான் வருதா கை? சொல்லுங்க ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க தான் சொல்லுவாங்க, விசுவாசி தான் சொல்லுவோம், என் வீட்டில் வந்து மந்திரம் எவனா வச்சிருக்கிறான், என்னால் முன்னேறவே முடியல, எவ்வளோ சம்பாதித்தாலும் பொத்தலான பையில் போடுற மாதிரியே போயிட்டுருக்குறோம், எவனோ வச்சுட்டா அப்படிம்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எவனும் வைக்கல. நீ ஜெபமணி கட்டுகள் எடுத்த பூலோகத்தில் நீ எவளை கட்டுவீர்களோ, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, பூலோகத்தில் நீ எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் என்ன பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. பூலோகத்தில் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. ஆமென், அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சோன்னு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் என்ன செய்கிறேன், கட்டுறேன். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். முன்னேற முடியாதபடி என் தொழிலில், என் வேலையில், வருமானத்தில், என் குடும்பத்தில் நான் முன்னேற முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் நான் அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அவிழ்க்க மாட்டாரா? நம்ம வாயிலிருந்து ஆண்டவர் வசனத்தையும் வார்த்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சரி, அடுத்ததாக இப்போ 3 காரியத்தை சொன்ன. என்ன காரியம் மறந்துட்டீங்களா? 3 காரியத்தை சொன்னேன், மறந்துட்டீங்களா?
பசி எடுத்துருச்சா? முடிச்சிடறேன், இன்னொரு 10 நிமிஷம் தான், முடிச்சிடறேன். முதலாவது அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? தாவி இருந்தது. ரெண்டாவது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மையுள்ளவனாக இருந்தான். மூணாவது அவனிடத்தில் ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியவில்லை? காண முடியவில்லை. நாலாவது சொல்கிறதை பார்க்கிறோம், அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஐந்தாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கீழே அப்படியே நீங்கள் வீட்டில் போய் தயவு செய்து அதெல்லாம் வாசிங்க, நேரம் கடந்து போகிறது. ஐந்தாவது ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க, 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். இப்போ பாருங்க, இதற்கு முன்பதாக என்ன சொல்ல போகிறது? இவனுக்கெல்லாம் போய் குற்றம் சொல்லி குறை சொல்லி இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன நடக்கிறது? 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி என்ன செய்கிறார் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் இங்கே கவனிங்க. இப்போ எத்தனாவது சொல்கிறேன்? அஞ்சாவது என்ன சொல்கிறேன்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வேலைக்கே போகாமல் சர்ச்சில் வந்துட்டு இடைவிடாமல் ஆராதிச்சுட்டு ஆண்டவர் தருவார்னு சொல்கிறாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். புருஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வேலை செஞ்சாதான் சாப்பாடு. அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார் தானியேலை பார்த்து, அந்த தரியு ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன செய்வாரு? தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் போது அப்படின்னா என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்குமோமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ணலாம்? வேலைக்கு போனோடனே என்ன செய்யலாம்? எப்படி ஜெபம் பண்ணலாம்? ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் அரிசி கழியும் போதும் கூட ஜெபம் பண்ணலாம். சொல்லுங்க பெண்கள்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாமா? முடியுமா? முடியாத? ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு எல்லா ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவர். இப்போ இடைவிடாமலே ஆராதிக்கிற தேவன். தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார். எவ்வளோ பொறுப்பு இருந்தது, எவ்வளோ வேலை இருந்தது. ஒரு அரசாங்கத்தில் பணிபுரிகிற அவனுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புகள் வந்திருக்கிறது. ஆனாலும் அவன் ஜெபிக்கிறது விடலை, அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறது விடலை, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தான். அல்லேலூயா. ஐந்தாவது. ஆறாவது சொல்றாரு பாருங்க, கீழே அதே தொடர்ந்து வந்தபோது இப்போ சிங்க கெபியில போட்டாச்சு. போட்டோன்னே சிங்கங்கள் என்ன செய்யுது? 4 சிங்கம், ஒரு மூளைக்கு 4 சிங்கம் அப்படியே உட்காந்துருக்குது. வேற யாரை போட்டாலும் போய் கடிச்சு கொதறிடும். ஆனால் இவனுங்கள் மேலே இருந்து கீழே விழுந்தோன்னு, அந்த கெபியில் விழுந்தோன்னு என்ன நடக்கிறது பாருங்க. தானியேல் முடிஞ்சிருவான்னு இந்த தரியு ராஜா நினைச்சான். ஆனால் வேதம் சொல்லுகிற 20ஆவது வசனத்தை வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ஏன் துயர சத்தமாக கூப்பிடுறான்? தானியேல் முடிஞ்சிருப்பான், அவன் செத்திருப்பான், ஐயோ சிங்கங்கள் அவனை பீறி போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு காது கேட்கறதுக்காக வேண்டி ரொம்ப சத்தமாக கூப்பிடுறான். மேலிருந்து அப்படியே கீழே பார்த்துட்டு கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இறைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்க உற்சாகமாய். ஆமென். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஹல்லேலூயா. தைரியமா சாத்தானை பார்த்து சொல்லணும், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி சாத்தான் உன்னத்தில் சொல்லும்போது சொல்லணும், என்னை இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. சில சமயத்தில் சாத்தான் காதல வந்து சொல்லுவான். ஆவியானவர் ஒரு பக்கம் பேசுவார், சாத்தான் ஒரு பக்கம் பேசுவான்.
எப்படி பேசுவான் தெரியுங்களா? இன்னைக்கு சர்ச்சுக்கே போகாத. என்ன செய்யாத? நீ சர்ச்சுக்கு போய் போய் என்ன கண்ட? இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு, நல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவு, சாப்பிட்டு தூங்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், காலையில் எந்திரிச்ச உடனே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நாள், நீ போய் கர்த்தரை ஆராதி. ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தில் இருந்தா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருந்தா ஆண்டவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உனக்கு வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் உன்னை தப்பி வைப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னை தப்பி வைப்பார். எல்லா போராட்டங்களுக்கும் உன்னை தப்பி வைப்பார். எல்லா மனக்கலக்கங்களுக்கும் உன்னை தப்பி வைப்பார். நல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, உன்னை தப்பி வைப்பார். தூங்காத. அல்லேலூயா. உன்னை என்ன செய்வார்? தப்பி வைப்பார். அந்த ஆண்டவரைத்தான் நம்ம நம்புகிறோம். அந்த ஆண்டவரைத்தான் நம்மளை வழிபடுறோம். சும்மா சாதாரணமான ஆண்டவர் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர், உங்கள் பிள்ளைகளை நடத்துகிறவர். இம்மட்டும் நடத்தினாரே அந்த ஆண்டவர் தான் தப்பி வைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தது, எவ்வளோ பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தது, எவ்வளோ போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்தது. இனி மீள முடியாத ஒரு சூழ்நிலையில் நீ நம்பிக்கையற்றவளாய் இருந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை நம்பிக்கைப்படுத்தி, நான் இருக்கிற மகனை நீ பயப்படாதே சொன்னாரா? அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். தானியேல்கிட்ட சொல்கிறார், முடிச்சார். இதோடு கூட 1 2 3 நிமிஷம் தான் இருக்குது, முடிச்சார். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கீழே வாசிங்க 21ஆம் வசனம். இப்போ சிங்கக்கவியிலேருந்து தானியேல் என்ன செய்கிறான்? இப்போ சிங்கக்கவியில் போட்டாச்சு. ராஜா அதிகாலையில் பார்த்துட்டு கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்போ கீழிருந்து ஒரு செய்தி சத்தம் வருது. என்ன வருது பாருங்க. அப்பொழுது ராஜாவே நீர் என்றும், அல்லேலூயா, ராஜாவே நீர் என்றும். 22ஆம் வசனம் வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்னை தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களின் வாயை கர்த்தர் என்ன செய்தாரு? நல்லா யாருடைய வாயை கட்டிட்டார் ஆண்டவர்? சிங்கங்களின் வாயை ஆண்டவர் எப்படியா கட்டுவார்? அல்லேலூயா. கைத்தை போட்டு கட்டுவாரா? எப்படி கட்டுவார்? அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னாலாக அவன் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் தொடாதே அப்படின்னா தொடாது, கடிக்காதே அப்படின்னா கடிக்காது. ஆமென். இவன் கீழே போகிறதுக்கு முன்பாக ஆண்டு கட்டிட்டாரு. இவன் கீழே உழுவான், அமைதியாக பேசாமல் 4 சிங்கம் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கும். அல்லேலூயா. சிங்கங்களில் வாயை கர்த்தர் கட்டிட்டார். இப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்க, கீழே வாசிங்க. அவன் ஏன் என்றால், ஏன் கட்டிட்டாருன்னு சொன்னா, அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு ஒன்றும் என்ன செய்யவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நல்ல காலவெளியில் ஆவியானவனோடு கூட பேசுகிற ஒரு காரியம். தானியேலுடைய வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவர் 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல அவனுக்குள்ள விசேஷ ஆவி இருந்தது. 2வது அவனுக்குள்ளாக உண்மையுள்ளவனாக இருந்தான். 3வது அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. ராஜா 4வது என்ன செய்தார்? அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். 5வது இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, 6வது ஒரு வசனத்தை சொல்லி மாத்திரம் நான் முடிக்கிறேன். 23வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்பொழுது தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரிலே விசுவாசமாய் இருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். அவன் என்னவா இருந்த? 5வது, அவன் தன் தேவனிலே என்ன செய்தவன்? விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க,
அவன் தன் தேவனில் என்னவா இருந்தான்? விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஒரு சேதம் அவனிடத்தில் காணப்படாததுக்கு காரணம், அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம், அவன் தேவன் பேரில் என்னவா இருந்தான். எத்தனை பேர் இயேசுவை பார்த்துருக்கிறீங்க? இயேசுவை யார் பார்த்துருக்கிறீங்க? இயேசுவை பார்க்காமையே எப்படி இயேசுவை நம்புறீங்க? இயேசுவை நம்ம முகமுமாக பார்க்கல, அப்புறம் எப்படி இயேசுவை நம்ம நம்புகிறோம்? அவரை கண்டு தேவனை விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. தோமா கண்டு விசுவாசித்தான். நான் அவரில் விழாவில் போட்டு குத்தி போட்டாதான் நான் என்ன செய்வேன், நம்புவேன்னு சொல்லி யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? பாக்கியவான்களாக இருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காணாத ஒரு தெய்வத்தை நாம் விசுவாசிக்கிறோம். எதன் மூலமாய் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறோம், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், இந்த பைபிளை நம்புறோம். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. இதை நம்புறோம். ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த சட்ட புஸ்தகம் ஒன்று மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் மரித்தாருங்கிறத, இந்த வந்தாருங்கிறத விசுவாசித்தோம். அவர் உலகத்தில் வாழ்ந்தாருங்கிறத விசுவாசித்தோம். அவர் மீண்டும் வருவாருங்கிறதை நம்ம எதன் மூலமாய் விசுவாசிக்கிறோம்? சொல்லுங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் விசுவாசி. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை அற்புதத்தை செய்ய வல்லவர். தானியேலுடைய காரியம் அதை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? ஜெயமாய் முடிந்தது. அதே போல் உங்கள் காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் முடிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று அப்படியே ஜெபம் பண்ணி நான் பாஸ்டருடைய கருத்தில் கொடுக்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. எழுந்திருப்போமா? விசுவாசித்ததனால சேதம் இல்லை.